ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. கடந்த கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டை ரொம்ப மிக முக்கியத்துவமாக மாற்றினாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அந்த அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஆதார் கார்டு தான் இன்றைய சூழ்நிலையிலே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக பார்த்திங்கன்னா இருக்குது. பீப்புள்ஸ்க்கு எது யூஸ் ஆகணும், எது யூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஆதார் கார்டுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 50, 60, 70 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நண்பர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆதார் அட்டைக்கான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஆதார் அட்டையே இல்லாமல் இன்னமும் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஜூன் 14 தான் கடைசி நாள். தவறினால் ஆதார் கார்டு ரத்து. UIDAI முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்களா? என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ள ஒரு சூழ்நிலையில் தான். இன்னும் சொல்லப்போனால் ஆதார் கார்டு இல்லாமல் இன்று எதுவுமே இல்லை என்ற சூழல் உருவாகிவிட்டது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலைக்கு காரணமாகத்தான் இதை தொடர்ந்து அப்டேட்டாக வைத்திருக்க வேண்டும் என அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. இதனை அரசு இ-சேவை மையங்கள் மூலம் கட்டணம் இல்லாமல் இலவசமாக புதுப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி, ஓகேங்களா, 14ஆம் தேதியோடு நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணுன்ற மாதிரி ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகின்றது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ஆதார் அட்டைக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாகிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆதார் அட்டை வச்சுட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். என்ன அப்படின்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஆதார் கார்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ஆதார் அட்டை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றதும் வெளியாகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே.